அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னா, கடல் மட்டத்திலிருந்து 5883 அடி உயரமும் கிட்டத்தட்ட 1778 மீட்ரு உயரம் கொண்ட வெள்ளியங்கிரி மலை பயணத்தை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். நுழைவாயில தொட்டு வணங்கி உள்ளே போனதுமே பூண்டி விநாயகர் தாங்க கண்ணுக்கு கிட்டாரு. அவரை வணங்கிட்டு நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் வணங்கிட்டு, அவருக்கு பின்னாடி அப்படியே லிங்கோத்பவர் சிவன் லிங்க வடிவில் இருக்காரு, அவரையும் வணங்கிட்டு அப்படியே மலையேற தொடங்கினாங்க. ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி ஏழுமலை ஆண்டவனை வணங்கி முதல் படியில காலை வைக்கும்போது இருந்த பரவசத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் கனவு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எப்படியாவது வெள்ளியங்கிரி பயணம் ஒரு முறையாவது சென்றணும்னு நினைச்சோம். அதுக்கு வாய்ப்பே அமையல. இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருச்சு. அதுவும் பௌர்ணமி நாள், மாசி மகம் பௌர்ணமியில மலையேறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாவே ஈசனோட அருள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க மலை ஏறலாம். முதல் மலை ஏற தொடங்கினதுமே கோயில் ஒன்று இருக்குங்க ரைட் சைடில். உள்ள முனிவர்கள்லாம் வழிபடதா சொல்றாங்க. உள்ள சிவன் கோயில் இருக்கு, நந்தியோட இருக்காரு. உள்ள அமர்ந்து நல்லா அமைதியா நல்ல வைப்ரேஷனோட சாமியை கும்பிட முடிஞ்சது. ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. வணங்கிட்டு மலையேற தொடங்கிட்டோம். முதல் மலை கொஞ்சம் செங்குத்தாவும், படிக்கட்டுகள் முழுவதும் பாறை படிக்கட்டுகள் தான். கொஞ்சம் கடுமையான பயணமாக தான் இருந்துச்சு. முதல் மலை விநாயகர் கோயிலோட முடியுது. இரண்டாவது மலையும் கொஞ்சம் படிக்கட்டுகளும் கொஞ்சம் வேர்கள் நிறைஞ்ச பாதைகளும் கலந்து இருந்தது. அப்படியே நடந்துட்டோம். அதுலேயும் பாம்பாடி சித்தர் கோயில், அங்கே போய் அங்கேயும் உள்ள அமர்ந்து சாமி கும்பிட்றது கோயில் தான். அதுவும் அங்கேதான் பாம்பாடி சித்தர் வழிபட்டதாகவும் வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. இருந்து நல்லா வணங்கிட்டு வழுக்குப்பாறை, 3வது மலைன்னு நினைக்கிறேன், வழுக்குப்பாறை கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. அதுலேயும் ஏறியாச்சு. அடுத்து 4வது மலை கொஞ்சம் வேர்களும் அதுவும் கொஞ்சம் சமதளம் அப்படி இப்படின்னு கலந்து இருந்துச்சு. அதையும் ஏறியாச்சு. 4வது மலையோட உச்சிக்கு போனதுமே அங்கிருந்து பார்த்தா ஈசா யோகா மையம் தெரிஞ்சிச்சுங்க. அது ஜூம் பண்ணி காமிச்சேன், அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றக்காக அதையும் இந்த பதிவில் காமிச்சிருக்கேன், பாருங்க. 4வது மலை ஏறினது தாங்க ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. அது என்னன்னா, நம்ம பயணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபயராக இருந்திருக்கு. அது கண்டிப்பா இயற்கையால இருந்திருக்காது. நம்மளை மாதிரி யாரோ மலையேற யாரோ ஒரு செய்த ஒரு சிறிய தவறு ஒரு குறிப்பிட்ட பகுதியவே கருக்கிருச்சு. அதை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் ஏறும்போது 1 மணி வெயில், அந்த வெயில்லையும் சுத்தி வெறும் ஜில்னஸ் காத்து தான். ஆனா அந்த ஃபயரான இடத்துக்கிட்ட போய் நின்று அப்படி ஒரு வெக்க. நம்ம மேல சாமி கும்பிட வரோம், சிவனை கும்பிட வரோம். நம்ம சில தவறுகளை தவிர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதே போல நம்ம கொண்டு போற பிஸ்கட் கவரு, காலி வாட்டர் கேன்ஸ் இதெல்லாம் மேலே போட்டு அந்த மலையை குப்பையாக்காம பார்த்துக்கிற வேண்டியது நம்ம தலையாய கடமை. இதெல்லாம் கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நல்லா செக் பண்றாங்க. அவங்க காவல்துறையெல்லாம் சும்மாலாம் வனத்துறை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உண்மையாவே ரொம்ப மரியாதையா கண்ணியமா நடத்தினாங்க. நாகரிகமான முறைகளை பேக்கை செக் பண்ணி நம்மளையும் செக் பண்ணி கவனமான முறையில மலை ஏறி கவனமான முறையில திரும்பி வாங்கன்னு நமக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்ன போல நீங்களும் முதல் முறையா பயணம் வந்தீங்கன்னா, இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது மரக்கன்றுகளை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மலை மேல நட்டு விடுங்க. கண்டிப்பா அது இயற்கையே வளர்த்து விட்டுரும். காத்து கொஞ்சம் பலமா அடிக்குது, அதனால புற்கள் தான் வளரும், மரங்கள் வளராதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க எங்க சுத்தி பார்த்தாலும் மரங்கள் தான் இருக்கு. நம்மனால முடிஞ்சதை செய்வோம். அது இயற்கையை ஏத்துக்கிறோம். அதுக்கு நமக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருந்தது. அடுத்த முறை நான் போகும்போது ஒரு மரக்கன்றோடு தான் போகணும்னு நான் நினைச்சிருக்கேன். நான் சொன்னது சரியா இருந்தா நீங்களும் அதே செய்யுங்க. சுனையில குளிச்சோம். தண்ணி சரியான ஜில்னஸ், எப்படி ஒரு 0 டிகிரி இருக்கும் போல. 5 மலை ஏறி வந்த களைப்பு அந்த சுனையில குளிச்சதோட போயிருச்சுங்க. அப்படியே ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே சுனைக்குள்ள சிவன் இருக்காரு. அதை அப்படியே நல்லா சிவனையும் வழிபட்டுட்டு 7வது மலையை பார்த்ததுமே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துருச்சு. 7வது மலையும் ஏறி போய் மேல சிவன் சுயம்பு லிங்கமா இருக்காரு, சுயம்பா இருக்காரு. சிவனே அந்த இடத்துல உட்காந்து தவம் செஞ்சதா சொல்றாங்க. அதை அந்த இடத்துல உணர முடிஞ்சிச்சு. கண்ணை மூடி சாமியை வணங்கும் போது கண்கலங்கி உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அதுதான் ஒருவேளை ஆத்மார்த்தமா கடவுளை வணங்கினதுக்கான அறிகுறியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு
பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிச்சு. அதை போய் வந்தவங்கனால தான் அதை உணர முடியும். அதை வாய் வார்த்தைகளில் கண்டிப்பாக யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஏழுமலை ஆண்டவன் அவனே அப்பன் ஈசன், தூக்கி வைப்பதும் அவனே, நம்மை தூக்கி சுமப்பதும் அவனே. நம்பிக்கையுடன் ஏறிவா, நிழலாய் அவன் வருவான், நம்மை காத்திடுவான், நெஞ்சில் அவனே என்றும் சிவனே. ஓம் நம சிவாய. மகா சக்தி வாய்ந்த முனிவர்களும் சித்தர்களின் பாதம் பட்ட மண்ணில் நம் பாதத்தை பதிந்து நடக்கையில நம் இன்னல்கள் இன்றோடு முடிந்தது என்ற உணர்வு தான் எனக்குள்ள தோன்றியது. இங்க இருக்கிற காத்து அவ்வளவு சுத்தமா இருக்குங்க, அவ்வளவு நேச்சுரலா இருக்கு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏழுமலை ஆண்டவன் அவனே அப்பன் ஈசன், தூக்கி வைப்பதும் அவனே, நம்மை தூக்கி சுமப்பதும் அவனே. நம்பிக்கையுடன் ஏறிவா, நிழலாய் அவன் வருவான், நம்மை காத்திடுவான், நெஞ்சில் அவனே என்றும் சிவனே. ஓம் நம சிவாய. மலை ஏறி சிவனை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்ச மாதிரி அனைவருக்கும் கிடைக்கணும்னு சிவனை வேண்டிக்கிட்டு மலை இறங்குறேங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்